தமிழ்நாடு சீர்திருத்த இயக்கம் அவர்களை வரவேற்கிறோம் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர். இது விளைவிடம் வேட்டைக்காடு அல்ல, இது பதில் சொல்லியாக வேண்டும். பத்திரிகை ஊடகங்களை வச்சுக்கிட்டு போய்க்காமோ எல்லா துறையில ஆண்ட்ராய்டு போன் இருக்குது, பதிவு பண்ணுவோம், மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போவோம். வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்கள் அதற்கு விடை சொல்வார்கள். ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் நெருக்கடி, இதை செய்வோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டும். பீகார்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்கடிப்பு. அண்மையில குற்றாவண பதிவில் குறிப்பிட்டாங்க, பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமிதமா இருக்கு. அதே பீகார்ல கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு, சாவுகளை ஊக்குவிப்பதாக அமையும் இருக்கும். கொடுக்க முடியாதுன்றாங்க. இங்க விழுப்புரம், விக்கிரவாண்டியில, கள்ளக்குறிச்சியில விசச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. தமிழ்நாடு அரசு ஓடி போய் ஒரு சாவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. உடனடியா தாமதிக்காம பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்குவோம், மருந்துவதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை, மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். உலக அளவில் எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. இன்று தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் கள் தடை 38 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை ஆய்வு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள், நேரு காலத்தில் ஸ்ரீமத் நாராயணன் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட NM மியாபோய் கமிட்டி, ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட NM மியாபோய் கமிட்டி, எந்த ஒரு கமிட்டியும் கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை. மாறாக கள்ளுடைய உற்பத்தி, நுகர்வு ரெண்டுமே குறைந்து கொண்டிருக்கின்றது. இது கூட்டப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் உற்பத்தி, விற்பனை மூன்றும் கூடிக்கொண்டே செல்கின்றது. இது குறைக்கப்பட வேண்டும். முடிந்தால் தடை விதிக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்களே ஒழிய கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி யாரும் சொல்லவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை மூடவில்லை, திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் கள் உணவு என்பது வெற்றியும் கண்டார்கள். முத கொரோனா கேரளாவை தாக்குச்சு, ஊரடங்கு கொண்டு வந்தாங்க. அங்கே மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். இது வரலாறு. ஏன் தமிழ்நாடு அரசுக்கு இது புரியவில்லை? ஏன் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கண்ணுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள்? வள்ளுவருக்கு பட்டம், வள்ளுவருக்கு வானளாவிய சிலை, ஒவ்வொரு பேருந்திலும் வள்ளுவருடைய குரல் படம். வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒடுகள் பலகட்டும் கல்லார் அறிவினதா. அடுத்து சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான், மையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கண்ட உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆராய்ச்சியினுடைய விளைவு இதை